எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எஸ், ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹாப்பி நியூ இயர் அதுமா வந்து பஸ்ஸுக்குள்ளே இந்த எபிசோட பண்ணுறதுல வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. எஸ், எப்படியாச்சும் பஸ்ஸுக்குள்ளே போய் பண்ணணும் ப்ளீஸ் சார், ரொம்ப நாள் ஆச்சு சார் பஸ்ஸுக்குள்ளே போய் அப்படின்லாம் கேட்டு இன்றைக்கி வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்து பண்ண வந்துட்டேன். அண்ட் இந்த நியூ இயர் அதுமா 5 பேர் வந்து மிரட்டலான சூப்பரான 5 பாட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாங்க அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நியூ இயர் எதுமா வந்து பாட்டெல்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் வழக்கம் போல் நான் சொல்லுவேன். பட் ஆனால் பெருசாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறது இல்லை. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த நியூ இயருக்கு வந்து நிறைய பேர் வந்து நான் இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் வந்து சத்தியெல்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த சபதம் சத்தியத்தெல்லாம் வந்து மனசில் வச்சுட்டு நல்ல நம்பிக்கையோட அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். வருஷம் இதை மட்டுமே பண்ணுற விஷயம், அதாவது நான் சபதம் எடுப்பேன் ஆனால் அதை செய்ய மாட்டேன் சார் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த வருஷம் என்ன சபதம் எடுத்தீங்களோ அதை வந்து எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட வாழுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த லட்சியத்தை பற்றி யோசிச்சுட்டு இருங்க, அதுக்குள்ள ஒரு சாங் போயிட்டேன். மாடு கூட மச்சி ஏகப்பட்ட பணம் வந்தா ஏரோப்ளைனில் ஏறி போயிடும். ஏ காக்கா கூட காசு வந்தா ஃபேஷியல் பண்ணிக்கின்னு 3 நாள் கலர் ஆயிடும். ஏ டம்மு டம்மு பண்ண நானு பாமர்லிக்கு ரொம்ப ஃபேன். டம்மு வாங்க காசு தான் வேணும். ஏ விஸ்வரூபம் பார்க்கணும்னா வரப்போது கபாலிய பார்க்கணும்னா காசோட தான் தேட்டருக்கு போனோம். பணமோ ஆச்சுடா உயர்ந்து போச்சுடா எங்கும் போல அப்துல் கலாம் மூச்சுடா. டைம் பார்த்து சொல்லிட்டாடா என்ன சமையா கட்டி விட்டா காட்டு போனையா என்ன தாக்கிட்டாடா செம்ம கேனையா திருப்பின்னு போது மச்சி மூஞ்ச போனையா. நண்பர்களே, எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் தலையை கொஞ்சம் ஒரு படி மேலே பிடிக்கும். ஏ தளபதி நடிப்புக்கு 100 கோடி பத்தாது, எக்ஸ்ட்ரா வேணும் 500 கோடி. ஆனா எங்க தலை நடிப்புக்கு 500 கோடி பத்தாது, எக்ஸ்ட்ரா வேணும் 1000 கோடி. ஏ அரசியல்ல புகுந்தாலும் ஆட்சி கூட கவர்ந்தாலும் தூக்கி நிறுத்த வேணும் பணங்க. ஏ மைக்கேல் பாட்டு பாடினாலும் இட்டாயி ஓடினாலும் பாட்டு எழுத தரணும் பணங்க. பணமோ ஆச்சுடா உயர்ந்து போச்சுடா எங்கும் போல அப்துல் கலாம் மூச்சுடா. டைம் பார்த்து சொல்லிட்டாடா என்ன சமையா கட்சி விட்டா காட்டு போனையா என்ன தாக்கிட்டாட செம்ம கேனையா திருப்பி நீ போது மச்சி மூஞ்ச கோனையா. துப்பாக்கி திருப்பி சொல்லு, நீங்களே சொல்லுங்க. பொங்கல் வாங்கி கொடுத்தாங்களா? அழிக்கு குளிக்கு நடந்துக்கேன்னு தலையை விரிச்சு போட்டுக்கேன்னு வருவா தாரு ரோட்டுல. நாய போல அழிஞ்சிக்கேன்னு லவ் பண்ண தெரிஞ்சுக்கேன்னு வந்துட்டியா காண மைக்கல. ஒன்னா நாம ஐசு பாய் வல்லானமே ஞாபகம் இருக்கா சௌமியா 12 வயசுல. உன் மடியில நான் படுக்க என் மடியில நீ படுக்க புரண்டோ மொட்டை மாடியில. பத்து பண்ணோம் துட்டு நிறைய வேணும்னா போன சொல்லியிருந்தா கட்டு கட்டா தந்திருப்பேன் நானு. ஒரு நாட்டம் ஒருத்தனுக்கு உன்னை கட்டி கொடுக்கத்தான் மாமியார் பிளான் பண்ணிட்டா. மொனமு குத்தி வாங்க கூட அவகிட்ட தான் துப்புல என் ஃபிகர் சௌமியாவை ஏல விட்டுட்டா. என்னத்தான் மறந்து விட்டான் சௌமியா பொண்ணு. அந்த குழந்தைக்கு வேணுமாப்பா துப்பாக்கின்னு. டைம் பார்த்து சொல்லிட்டாடா என்னையா கட்சி விட்டா காட்டு போனையா என்னத்தான் கிட்டாடா சமைக்கணையா திருப்பின்னு போது மச்சி மூஞ்ச போனையா. எதுக்கிட்டு எகிரிட்டா பட்டுன்னு மாறிட்டா மனசு ஆச்சுட்டா மெஜா. தொட்டத்தல மாப்பிள்ள வந்தானா கேப்பிள்ள அவனுக்கு மேரேஜா. என்னத்தான் மறந்து விட்டா சாமியா பொண்ணு குழந்தைங்க சுடாதே துப்பாக்கின்னு.
எப்பவுமே இசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம வந்து சோகமா இருக்கும் போதோ சந்தோஷமா இருக்கும் போதோ ஈவன் வந்து நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து மறந்து நம்ம ஆடும்போது கூட வந்து இசை தான் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரியான ஒரு இசையை தான் வந்து பல பேர் பல வடிவத்தில் நம்மளுக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்ம ரூட்டுக்கான ஷோவும். ஸோ இங்கே வர கலைஞர்களோட இசையும் நீங்கள் வந்து வித்தியாசமாக ரசித்து பார்த்து எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. இதை தான் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையும் கூட. ஸோ அடுத்ததான் நம்மளுக்காக ஸ்பெஷலாக ஒரு செகண்ட் சாங். வாமா வளலாமா ஆங்கிரி பேர்டு கேமுமா, தாயம் விருத்தம் போட்டா தாய பாசு தாங்குமா, உசாரே டப்பா சோரே வெல்த்தி பண்ணா கோலாரே, சீன்ல சிம்டி வாரி அச்சனாக்கா பேஜாரே. வாமா வளலாமா ஆங்கிரி பேர்டு கேமுமா, தாயம் விருத்தம் போட்டா தாய பாசு தாங்குமா, உசாரே டப்பா சோரே வெல்த்தி பண்ணா கோலாரே, சீன்ல சிம்டி வாரி அச்சனாக்கா பேஜாரே. கெஞ்சினா கொஞ்சினா கால புச்சினு கெஞ்சினா பக்கத்து வீட்டு அச்சனா எகிரி விடுவ சிரிச்சனா, ஒர்சனா புர்சனா ஓட்டிய தால்சனா, இதுவனா அதுவனான்னு சொன்னா அவன் டென்ஷனா. வாமா வளலாமா ஆங்கிரி பேர்டு கேமுமா, தாயம் விருத்தம் போட்டா தாய பாசு தாங்குமா, உசாரே டப்பா சோரே வெல்த்தி பண்ணா கோலாரே, சீன்ல சிம்டி வாரி அச்சனாக்கா பேஜாரு. I am the boss, I am the boss, I am the boss, I am the boss. அசால்ட்டா மச்சி போட்ட அண்டா போல டகாவே, சாப்பா வச்சு விட்டு கைட்டிக்கின சும்மாவே, அசால்ட்டா மச்சி போட்ட அண்டா போல டகாவே, சாப்பா வச்சு விட்டு கைட்டிக்கின சும்மாவே, தீபாலவு பண்ணா டேக்கா குத்துட்டு ஓடுது, கிளிப்பை எங்க விட்டு வேற எதைய தேடுது, எடுக்கல கொடுக்கல மாட்டி விட்டா கடத்துல, எந்தில முந்தில ஏண்டி போற சந்தில, எச்சல காய்ச்சல சேர்த்து வைக்கிற மனசுல, எனக்கு தான் உனக்கு தான் பொறம தாண்டி எனக்கு இல்ல. வாமா வளலாமா வாமா வளலாமா ஆங்கிரி பேர்டு கேமுமா, தாயம் விருத்தம் பட்டா தாய பாசு தாங்குமா, உசாரே டப்பா சோரே வெல்த்தி பண்ணா கோலாரே, சீன்ல சிம்டி வாரி அச்சனாக்கா பேஜாரு. சிம்டி 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 சிம்டி. எக்கி பார்த்தா காரண்டா மாடி தெரியுது, கொக்காவை சைட் அடிச்சா உனக்கு எங்க எரியுது, திலீப் சீனை போட்டா 100 ஃபிகர் ஓடியாரோ, மடியில படுக்க வச்சு ஊட்டி விடும் பணியாரம். எக்கி பார்த்த காரண்டா மாறி தெரியுது, கொக்காவை சைட் அடிச்சா உனக்கு எங்க எரியுது, திலீப் சீனை போட்டா 100 ஃபிகர் ஓடியாரோ, மடியில படுக்க வச்சு ஊட்டி விடும் பணியாரம். அடி குழுவுல நழுவுல கப்பு புச்சுனு அழுவுல, கற்கல சைக்கிள் போன மாடி மைக்கல், வச்சுக்கணா புச்சுக்கணா என்ன பூட்டி வச்சுக்கணா, நூலுனா டீலுனா அத்து விட்ட பிச்சுக்கணா. வாமா வளலாமா ஆங்கிரி பேர்டு கேமுமா, தாயம் விருத்தம் போட்டா தாய பாசு தாங்குமா, உசாரே டப்பா சோரே வெல்த்தி பண்ணா கோலாரே, சீன்ல சிம்டி வாரி அச்சனாக்கா பேஜாரு. வச்சு விட்டுருவேன் உன்னை வச்சு விட்டுருவேன், உன் முக தாண்டி 3 வாட்டி கச்சு விட்டுருவேன், வச்சு விட்டுருவேன் உன்னை வச்சு விட்டுருவேன், உன் முக தாண்டி 3 வாட்டி கச்சு விட்டுருவேன், மலுமான அனுமாவ சர்பாடி ஆளுமா, மலுமான அனுமாவ சர்பாடி ஆளுமா. வாமா வளலாமா ஆங்கிரி பேர்டு கேமுமா, தாயம் விருத்தம் போட்டா தாய பாசு தாங்குமா, உசாரே டப்பா சோரே வெல்த்தி பண்ணா கோலாரே, சீன்ல சிம்டி வாரி அச்சனாக்கா பேஜாரு. வாமா வளலாமா ஆங்கிரி பேர்டு கேமுமா, தாயம் விருத்தம் போட்டா தாய பாசு தாங்குமா, உசாரே டப்பா சோரே வெல்த்தி பண்ணா கோலாரே, சீன்ல சிம்டி வாரி அச்சனாக்கா பேஜாரு. ஷோன்னு இருந்தால் பல பாடல்கள் இருக்கும், இடைவேளைகளும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒன்று தான் இப்போ வரப்போகுது. இப்போ நம்ம சொல்ல வரப்போகிறது ஒரு சின்ன பிரேக். போன வருஷம் 2015
பல பேருக்கு வந்து பல வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து திடீர்னு மழை வெள்ளம் அப்போல்லாம் வந்து சென்னை மக்கள் வந்து பயங்கரமாக பாதிச்சிருச்சு. அந்த பாதிப்புலேருந்து மக்கள்லாம் எப்படி மீண்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இசையில இருந்து தான் மீண்டாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பீப் சாங் அப்படின்னு வந்துச்சு. எல்லாரும் வந்து வெள்ளத்தெல்லாம் விட்டுட்டு பீப் சாங் மேலே வந்து கவனம் செலுத்திட்டாங்க. இது என்ன பாட்டு நல்லா இருக்கு, ஆனால் வந்துட்டு இதில் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதை ஆராய்ச்சி எல்லாமோ சொன்னாங்க. பல பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே இல்லாமல் எந்த தடைகளும் இல்லாமல் சூப்பராக போயிட்டு இருக்கிற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டுக்கான ஷோ. எஸ், இப்போ நம்ம ரூட்டுக்கான சிங்கர் தான் வந்து அடுத்த பாட்டை பாட போறாரு. போயிட்டியே நைனா, மண்ணை விட்டு போயிட்டியே நைனா, ஆயிட்டியே நைனா, காடா ஆயிட்டியே நைனா, அப்பா நீங்க மாண்டதால கண்ணு கலங்குறோம், நைனா நீண்ட நேரம் உங்களை நினைக்கிறோம், அப்பா மாண்டதால கண்ணு கலங்குறோம், நைனா நீண்ட நேரம் உங்களை நினைக்கிறோம், நைனா நைனா எங்க நைனா நீ 24 கேரட்டு சைனா, நைனா நைனா எங்க நைனா நீ 24 கேரட்டு சைனா, போயிட்டிய நைனா மண்ணை விட்டு போயிட்டிய நைனா, ஆயிட்டிய நைனா காடா ஆயிட்டிய நைனா. தூக்கி சுமந்து வளர்த்திய உன் தோலு மேல, அந்த தோலு மேல போடுறாங்க வாசனை மாலை, உங்க மேல தெளிக்கிறாங்க பன்னீரு, இத பார்க்கும்போது பிள்ளைங்க நெஞ்சில கண்ணீரு, பசிக்கும் போது முட்டை தோசை போட்டுத்தான் நைனா நாங்க தூங்கணும்னு பாடு நீயே பாட்டத்தான், நைனா நைனா எங்க நைனா நீ 24 கேரட்டு சைனா, நைனா நைனா எங்க நைனா நீ 24 கேரட்டு சைனா, போயிட்டிய நைனா மண்ணை விட்டு போயிட்டிய நைனா, ஆயிட்டிய நைனா காடா ஆயிட்டிய நைனா. படிக்கும் போது வாங்கி தந்த ஸ்லேட்டத்தான் நாங்க அழுவும் போது தந்தி அப்பா சாக்லேட்டத்தான், பசிக்கும் போது முட்டை தோசை போட்டுத்தான் நாங்க தூங்கணும்னு பாடினியே தாலாட்டத்தான், வீரமாக வாழணும்னு சொன்னியே பிள்ளைங்க மனசுல ஹீரோவாக என்னைக்குமே நின்னியே, நைனா நைனா எங்க நைனா நீ 24 கேரட்டு சைனா, நைனா நைனா எங்க நைனா நீ 24 கேரட்டு சைனா, போயிட்டிய நைனா மண்ணை விட்டு போயிட்டிய நைனா, ஆயிட்டிய நைனா காடா ஆயிட்டிய நைனா, நீ மாண்டதால கண்ணு கலங்குறோம், நீ மாண்டதால கண்ணு கலங்குறோம், அப்பா நீண்ட நேரம் நாங்க உங்களை நினைக்கிறோம். நம்ம ரூட்டுக்கான ஷோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்கு வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ராசி உண்டு. பல இடங்கள்ல பல பேர் வந்துட்டு சில ஷோஸ்லாம் பாடிட்டு வந்து பெரிய லெவலில் ஆவாங்க. ஆனால் நம்ம ரூட்டுக்கான ஷோவில் இந்த பஸ்ஸில் உட்காந்து பாடின பல பேர் இன்றைக்கி வந்து சினிமாவில் பாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பாடல்கள் எல்லாமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எங்களுக்கும் பெருமையாக தாங்க இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஷோட ஆங்கராக நான் உங்களுக்குலாம் பெரிய அளவில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்கள் நிறைய சாங் கொடுக்கணும், நிறைய ஹிட்லாம் கொடுக்கணும். அப்போ எங்கள் ஷோவில் வந்து பாடினீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம ஷோவில் இருந்து பயங்கர பாப்புலராக போகிற ஒருத்தர் பாட போறாரு. கோவத்துல கொலைய பண்ணிட்டு வாழுற நான் சிறையில, என்னோட தண்டனை கால முடியும் வரையில, 19 வயசுலயே கொலகாரப்பட்ட வாங்கின, பாயிலாம மண் தரையில நான் தூங்குன, அட ஆத்திரத்துல ஓடி போய்
அச்சிட்டன மட்டைய ஆயுசு முழுக்க போடுற வெள்ளை கலர் சட்டைய என்ன சுத்தி இருக்கு அட 4 பக்கம் செவரு என் லைஃப் இப்போ நாஸ்தியாச்சு நான் பண்ண தவறு என்ன சுத்தி இருக்கு அட 4 பக்கம் செவரு என் லைஃப் இப்போ நாஸ்தியாச்சு நான் பண்ண தவறு கோவத்துல கொலைய பண்ணிட்டு வாழறனா சிறையில என்னோட தண்டனை காலம் முடியும் வரையில புதுசா போன வாரம் தாய் எனக்கு ஆச்சு கல்யாணம் பிடிவாரன் போட்டுட்டாங்க ஆஜராவ நான் போனோம் புதுசா போன வாரம் தாய் எனக்கு ஆச்சு கல்யாணம் பிடிவாரன் போட்டுட்டாங்க ஆஜராவ நான் போனோம் பொண்டாட்டி தாலி கயிறில் மஞ்சள் கூட காயல அம்போன்னு அவளை விட்டு வந்துட்டன சிறையில பொண்டாட்டி தாலி கயிறில் மஞ்சள் கூட காயல அம்போன்னு அவளை விட்டு வந்துட்டன சிறையில மனுவை போட்டு பார்க்க அவகிட்ட காசுல நான் சீக்கிரமா ரிலீஸ் ஆவ இது சின்ன கேஸ் இல்ல மனுவை போட்டு பார்க்க அவகிட்ட காசுல நான் சீக்கிரமா ரிலீஸ் ஆவ சின்ன கேஸ் இல்ல கோவத்துல கொலைய பண்ணிட்டு வாழறேன் நான் சிறையில என்னோட தண்டனை காலம் முடியும் வரையில மாசம் கர்ப்பிணி கூட துணையா இருக்க யாரும் இல்ல பிரசவ வலியில வீட்டுல பிறந்துச்சு என் புள்ள மாசம் கர்ப்பிணி கூட துணையா இருக்க யாரும் இல்ல பிரசவ வலியில வீட்டுல பிறந்துச்சு என் புள்ள கையில குழந்தையோடு பார்க்க வந்த மனுவுல அவ முகத்தை பார்க்க கூட எனக்கு தகுதியில கையில குழந்தையோடு பார்க்க வந்த மனுவுல அவ முகத்தை பார்க்க கூட எனக்கு தகுதியில ஜெயிலில் கல்லை உடைச்சி காசை கொடுத்துட்டேன் சிறையில படம் வேதனைய நான் தான் மறைச்சிட்டேன் ஜெயிலில் கல்லை உடைச்சி காசை கொடுத்துட்டேன் சிறையில படம் வேதனைய நான் தான் மறைச்சிட்டேன் கோபத்துல கொலைய பண்ணிட்டு வாழுறேன் நான் சிறையில என்னோட தண்டனை காலம் முடியும் வரையில அனதையாக இருக்கு அம்மா சாவு ஜெயிலர் சொல்லிட்டாரு கொடுக்க மாட்டேன் லீவு ஊரில் அனதையாக இருக்கு அம்மா சாவு ஜெயிலர் சொல்லிட்டாரு கொடுக்க மாட்டேன் லீவு என்னோட தாய் முகத்தை பார்க்க என்னால் முடியல கொல்லி போட ஆள் இல்லாம புதைச்சாங்க மண்ணில் என்னோட தாய் முகத்தை பார்க்க என்னால் முடியல கொல்லி போட ஆள் இல்லாம புதைச்சாங்க மண்ணில் என்ன தினம் நினச்சி என் அம்மா உயிரை விட்ட இந்த பாவிய நீ பெக்கவா அந்த தெய்வத்தை வரம் கேட்ட என்ன தினம் நினச்சி என் அம்மா உயிரை விட்ட இந்த பாவிய நீ பெக்கவா அந்த தெய்வத்தை வரம் கேட்ட கோபத்தில் கொலைய பண்ணிட்டு வாழுறேன் நான் சிறையில என்னோட தண்டனை காலம் முடியும் வரையில 19 வயசுலயே உலகரம் பட்ட வாங்கின பயிலாம மண் தரையில நான் தூங்கின அட ஆத்திரத்தில ஓடி போய் அச்சிட்டன மட்டைய ஆயுசு முழுக்க போடுற வெள்ளக்கல சட்டைய என்ன
அட 4 பக்கம் செவரு என் லைஃபை இப்போ நாஸ்தியாச்சு நான் பண்ண தவறு. ஸோ சூப்பரான சாங்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஷோவில் வரப்போகிறது ஒரு சின்ன பிரேக். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டு கானா பாடல்கள் வந்து பயங்கர பிரபலமாயிடுச்சு. இதில் பாடின கானா சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பர் ஹிட் ஆயிட்டாங்க. என்னோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இதை பாலிவுட்டு அப்படி ஹாலிவுட் யோசிக்கலாம், பட் வந்து வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தில் நம்மளோட கானா சாங் வந்தால் நல்லா தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து முயற்சிகள்லாம் வந்து நம்ம கானா சிங்கர்ஸ் ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே தேவை அப்படிங்கிறத அவங்க எப்போவுமே நம்மளுக்காக கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ அடுத்ததாக வரப்போகிறது ஒரு சூப்பரான கானா சாங். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹாலிவுட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மயமான உலகத்திலே மண்ணோட மறைய போகும், மயமான உலகத்திலே மண்ணோட மறைய போகும், மனிதனே உனக்கு இந்த குடியே ஏனடா குடியே, குடும்பத்தை கெடுக்க வந்த கதைய கேளடா. மயமான உலகத்திலே மண்ணோட மறைய போகும், மயமான உலகத்திலே மண்ணோட மறைய போகும், மனிதனே உனக்கு இந்த குடியே ஏனடா குடியே, குடும்பத்தை கெடுக்க வந்த கதைய கேளடா. அன்பான மனைவியோடு அருமையான பிள்ளைகளோடு அன்பான குடும்பத்திலே பாசத்தோட வாழ்ந்து வந்தேன். அன்பான மனைவியோடு அருமையான பிள்ளைகளோடு அன்பான குடும்பத்திலே பாசத்தோட வாழ்ந்து வந்தேன். நெஞ்சிலே நேசத்தையே நாள சுமந்திருந்தேன், நெஞ்சிலே நேசத்தையே நாள சுமந்திருந்தேன். வாழன குடியனால பாதை மாறி போனேனம்மா, வாழன குடியனால பாதை மாறி போனேனம்மா. மயமான உலகத்திலே மண்ணோட மறைய போகும், மனிதனே உனக்கு இந்த குடியே என்னடா குடியே, குடும்பத்தை கெடுக்க வந்த கதைய கேளடா. படிக்கிற பிள்ளைகளுக்கு பாட புத்தகம் வாங்கவில்லை, உடுப்பிட உடக கூட உருப்படியா இருந்ததில்லை. படிக்கிற பிள்ளைகளுக்கு பாட புத்தகம் வாங்கவில்லை, உடுப்பிட உடக கூட உருப்படியா இருந்ததில்லை. குற்ற சொந்த உறவும் இல்லை ஊரு கூட மதிக்கையில, குற்ற சொந்த உறவும் இல்லை ஊரு கூட மதிக்கையில. மோசமான குடியனால மனித வாழ்வு நிலைக்கையிலே, மோசமான குடியனால மனித வாழ்வு நிலைக்கையிலே. மயமான உலகத்திலே மண்ணோட மறைய போகும், மனிதனே உனக்கு இந்த குடியே என்னடா குடியே, குடும்பத்தை கெடுக்க வந்த கதைய கேளடா. வேலைக்கும் போவதில்லை வீணாக போதையில்லை, வீட்டில பொருளை இல்லை எல்லா அடகு கடையில. கையில காசு இல்ல கட்டி கொள்ள துணிய இல்ல, கையில காசும் இல்ல கட்டி கொள்ள துணியும் இல்ல. குடியா வந்த தொல்லை குடும்ப நடு தெருவினில, குடியால் வந்த தொல்லை குடும்ப நடு தெருவினிலே. மயமான உலகத்தில் மண்ணோட மறைய போகும், மனிதனே உனக்கு இந்த குடியே என்னடா குடியே, குடும்பத்தை கெடுக்க வந்த கதைய கேளடா. மயமான உலகத்திலே மண்ணோட மறைய போகும், மனிதனே உனக்கு இந்த குடியே என்னடா குடியே, குடும்பத்தை கெடுக்க வந்த கதைய கேளடா. ஸோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ரூட்டுக்கான ஷோ பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நல்லா தெரியும். இதே மாதிரி வர வாரங்களையும் உங்களுக்கு சிறப்பான பல பாடல்கள் பல சிங்கர்ஸோடு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த ஷோவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷோ முடிஞ்சோன்னா ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு திங்கக்கிழமைக்காக கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சூப்பரான விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். பபாய் ஃப்ரம் டாம் ஃப்ராங்கி வித் ரூட்டுக்கான டீம். பாய். ரூட்டு கானாவில் நீங்களும் பாட வேண்டுமா? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரூட்டு கானா, வேந்தர் டிவி, நம்பர் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது மெயின் ரோடு, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொலைபேசி 0444 4020 2202.